போடுறா கவுண்டரி ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன். ஷாட்ரா பாய். வீக்கெண்ட்ல கூட அவ்வளோ செட்டிங் போடுறாங்க. வீக் டேஸ் நல்லா செட்டிங் போடுறாங்க. எல்லாரும் 10,000 எட்டாவது பேட்ச்ல கீப் பண்ணா 10,000 ரன் வச்சிருக்கான். இந்த இருக்குல்ல மோசமா செவ்வாய்க்கிழமை தானே மேட்ச் போடுங்க. வின் பண்ணுங்க. ஆமா அதுதான் சொல்றேன். வின் பண்ணிடுங்க. 100% நம்ம கொடுத்தா போதும். போடு. ஆத்திமா பால் போடாதீங்க பா. சாவடிப்பா. 50 51. ஏய் டீம் 50. டீம் அவன் 50. டேய் 50 டா. நீ போடா பாரு நீ கேமரா பாரு. ஆமா டியூஸ்டே இன்னைக்கு ஆடிட்டேனா உடம்பலாம் வலிக்குது. ரைட் தான். இன்னைக்கு ஆடுறது வேண்டாம் சொல்லினா விட. சொல்லுமாமே. வா அதே வந்துனே மேப் பத்தி அதே தான். அதான் அன்னைக்கு வந்து பேசணும்ல விடுங்கடா. வாடா. நம்ம கேட்டா தானே கொடுக்குறோம். ஏய் அதெல்லாம் தெரியாது. நான் அப்படியே பூந்து வந்துட்டேன். ஓகே வா வந்துனே அதே தான். பெண்டை வா. மைண்டட் லெஃப்ட் எடுத்து உண்டா வா. ஜென்னி போடுற மாதிரி ரோடு போகும் பாரு. மண்ணு போடுற மாதிரி ஜென்னி போடுற மாதிரி பவர் மீன்ஸ் உங்களுக்கு ஆள் தெரியும். வந்துனே தான் கிரவுண்ட் வரும். நம்ம டீம்ல நேரா அடிச்சா ஓடியும். நம்ம இப்ப நீங்க டிராஃபிக் நம்ம போறனால அவனுக்கு மேட்ச் வந்து கஷ்டம் இல்ல. நம்ம வந்து பிராக்டீஸ் படிச்சாலும் வரணும். வீக்கெண்ட் ஆடுறது இல்ல நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இருந்தோம்ல இந்த டீம்ல இருந்து வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன். ஐயா இவன் டெஸ்ட் மேட்ச் ஆடுறது விட மாட்டான் நினைக்கிறேன் ஐயா. இன்னைக்கு 25 ஆடாம வர மாட்டான். அவன் கூட தெரிஞ்சிச்சு அவனுக்கு. அவன் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த பக்கம் காத்து அடிக்கிறதுல தெரியும் ரெண்டு என்ன வந்தா. ஏய் விடுறாப்பா அவனை விருப்பத்திட்டு இருக்கான். அவன் 18 பாலுக்கு 20பா. அவன் ஒன்றும் ஆடாம இல்ல. ஏய் நான் முன்னாடி போனா எப்படி ஆடுவேன் தெரியுமா? இப்படி ஆடுவா. காலையிலே 24 பாலுக்கு 14 15 வேணா மேல வச்சு வாங்கிட்டு 3 விக்கெட் எடுத்துறான். எப்படிடா அவனுக்கு 3 விக்கெட்னா என்ன பண்றதுன்னு. இந்த கப்பு நீ வீட்டுக்கு வாங்கி போயிடியாமே அப்படியா? சன்கிளாஸ் அது கீழ வீட்டா இருக்கு. கீழே அடிக்காதீங்க. நான் பேட் அவுட் ரிட்டர்ன் பண்ற வரைக்கும் அதுக்கப்புறம் பண்ணுவேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏன் வேணாமா? வெயிட் அதிகமா இருக்கு. பேட் நிலைமை நல்லா தான் இருக்கு. சான்ஸ்னா வெயிட்டா இருக்கு ரொம்ப. நம்ம தலைவரா சுராஜ் நோபானா 3 இந்த பேட் கையில தான் பேட் வச்சுதான். இதை விட கம்மி தானே. என்ன வெயிட் அது தெரியல. 1.2 இருக்கும். இது 1.260 அது. இதெல்லாம் 1.5 இருக்குங்க. 1.5 இருக்கு. அவ்வளவு வெயிட் நான் தூக்க முடியாது. ரொம்ப வெயிட் ஆகும். ஐயோ சரி கேட்டது. இப்பவே ஆடுங்க. கார்த்திக் 100 ஏஜ் இருக்கு இன்னைக்கு. ஏய் வைட் சாவனா கலர் ரெட் பாண்ட் வைட் பாண்ட் மாதிரி. அத நான் சொல்றது வாய் தந்து எதுக்கு பாக்குறேன் எனக்கு மேட்ச் போன்ஸ்ல இல்ல அது. ரெக்கார்ட் ஆவறத தான் பாக்குறேன். அது கூட பரவாயில்ல. ஆர்ச் இருக்கு. ஃபோன் பண்ணது வேற மாதிரி. ஆர்ச் உள்ள போய் நான் பாக்கவே இல்ல. ஆனா அவனே பாத்து தான் போன் ஏறா சத்தியமா நான் போன் எடுத்துக்க மாட்டேன்டா. ஏரி கூட ஏரி ஓட்டன கேள்வி போட்டுறேன். ஆமா மாமா நாளைக்கு வந்துடுறேனா? நாளைக்கு பால் நாள் அடிக்கணும். இங்க வண்டலூர் மேட்ச் கரெக்ட்டா. ஃபர்ஸ்ட் 2 3 பையன் இந்த டீமுக்கு என்ன போனுக்கு? அப்படிலாம் இல்லையா? அப்ப நான் செகண்ட் ரவுண்டுக்கு வர மாட்டேன்னு அர்த்தம்.
செகண்ட் டோன் மாமே மடு நான் அரை ஊருங்க மறையந்தானே இது வந்தா மாமே சொன்னேன் மாமே காண்டே பையன் பேர் மட்டும் அடிக்கணும் மாமே அடிக்குமா கையே பையன்ற ஒரு விஷயத்தினால வாய கட்டேன். இந்த பக்கம் ஒரு பையன் பேர் இந்த பக்கம் ஒரு பையன் பேர் மாமே வேற எதுவும் ஒண்ணு டாட்டு வாடி போறியா டேடி ஸ்டூடியோ தானே வச்சிருக்கான் உங்களுக்கு பெரிய ஆள் அவன் ஏன் உண்மையா போய் சொல்ல உண்மையா பெரிய ஆள் அவன் அவனுக்கே தெரியாது அவனை பத்தி ஆமா மே வண்டி முதுகுல ஒட்டி முடியதா ஃபிகர் முடி எங்க போயிட்டு மாட்டவே மாட்டாருல்ல முடிதாமா இல்ல ப்ரோ ஏய் உண்மையா மாமே நீ வீட்டை தப்பிச்சிருவோம் மாமே நீ சரி என்ன இங்க வந்து பார்த்துட்டு இருக்குது என்ன கதை போலியா ஓப்பனிங் ஆடுறேன் அவளை அவுட் அவுட் ஆயிட்டியா என்னடா போவேன்றா அது அதானே உனக்கு அவுட் ஆயிட்டு வந்து உட்காந்து நீ சிரிக்கணும் அதானே ஆசை யார் ஆடுனுக்குறாங்க பாருங்க யார் ஆடுங்க நம்ம தினமும் போறீங்க ஓப்பனிங்ல அதை பார்த்தேன் அவனை பார்த்தோன்னே தான் கன்ஃபார்ம் பண்ணேன் ஓகே நம்ம டீம் பேட்டிங் எடுத்து ஆடுறாங்க எத்தனை ஒரு 30 வருஷம் 25 தேடியாண்ணா ஏன் ரெண்டுமே அப்படி தடிக்கிறது வேண்டியதானே ஜோர் போட்டு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க வாங்க வேணா 25 போதும் போடு போற பேட்டை பிடிச்சா பேட்டை பட்டும் தான் இருந்துச்சு லெக் பையா போட்டுறோம் 100 வருஷத்து தான் வருவாங்க காலை 96 வச்சு ஒரு அவுட் ஆயிட்டாரா 100 அடிக்க நான் நான் கிடையாது நான் டெக் அவுட்னு சொல்றேன் அதான் வந்ததே காஸ்டிங்க மொத்தம் ஃபோன் பண்ணி வேணா கலாய்க்கிறேன் 2 பேர் என்ன வேற என்ன பண்ணேன் ஃபோன் பண்ணி கலாய்ச்சாங்க அப்படின்னு நீ ஒண்ணு ஐயோ இது இந்த பையமா ஒண்ணு எப்போ டெக் அவுட் ஆனா அப்புறம் ஃபோன் பண்றாங்க கரெக்ட் தானே மாமே வாட்டர் பாட்டில் தான் இல்லை வாட்டர் பாட்டில் வச்சுக்கீங்களா ப்ரோ இது ஒரு பட்டம் இருக்கு குடிச்சிருக்கா குடிச்சிட்டு போய் கொடுங்க உங்கள்டா இது பேட்ஸ்மேன் உங்கள் டீம் நம்ம லேண்ட் ஆ மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 2 பேருமே இப்போ காம்ப்ரமைஸ் இதுக்காக காம்படிஷன் வாங்கி தரோம் விளாட்றோமா இதே டோர்னமெண்ட் தானே அங்கே சாண்டி வந்துட்டா சுஜியன் வராங்க இறங்கி சுத்துறா வாய்ப்பே என்ன என்னோட அடிச்சு கைட்டு வருது அவன் அடி அந்த பக்கம் அடிச்சிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி தான் ஆடணும் கரெக்டு தான் அவங்க சப்போர்ட் வர இல்லையா வேணா வேணா ஏ வேகமா போடா அவனுக்கு பேட்ச் இதனால சப்போர்ட் வர அவன் பொறுமையான நாளைக்கு வந்தா காமெடியா இருக்கும் அவனுக்கு அவன் ஆடுறது நாளைக்கு நான் டோர்னமெண்ட் வந்தேன் மாவன் எனக்கு யாரும் ஓப்பனிங் தெரியும்ண்ணா நாளைக்கா எங்க விராட் டீம் சொல்லுங்க வேற அதை அனுப்பியிருக்கேனே அங்கே தண்ணி அனுப்பியிருக்கேன் இன்னொரு பாட்டிலுங்க இல்லையா அதான் பாட்டில் இல்லை யாரும் பாட்டில் எடுத்து விடுறது இல்லை கொஞ்சம் பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்து பண்ணிட்டோம் எல்லாம் இனிமேல் பாட்டில் எடுத்துடணும் மஞ்சள் பால் எது நம்ம விளையாண்டோமா மஞ்சள் மஞ்சளா இருக்கு நியூ பார்ன் வந்து மஞ்சள் பட்டு அம்மா எப்ப நீங்க வெளில வந்து இல்ல நியூ பார்ன் மஞ்சள் கலர் ஊத்தி நாளைக்கு ஒரு மேட்ச் இல்லை அது ஒட்டும் நம்ம ரெட் பார்ன் நம்ம இருக்கா பாடியில் தாங்காதுங்க அந்த பேர் எது வாங்கினா கோண்டு கிணறுல அது ஒட்டும் சதீஷ்
தண்ணி இருக்கா? இங்கே உட்காந்துருங்க, ஏன்னா அங்க சூடா இருக்கும். பரவாயில்ல, அப்படியே ஆஃப்ல வைங்க. நல்ல லைன் தான், நல்ல லைன் தான். ஆஃப்ல வைங்க, பாருங்க எல்லாரும் ஆஃப்ல இருக்கோம். డానీ ప్రెషర్ అవరా రే, గుడ్ బౌలింగ్. అదే బాల్, అదే బాల్. ஆஃப்ல மட்டும் வைங்க. ராஜேஷ் ரெடியா இருக்க, கேட்ச் வரும். ఫీల్డింగ్ రామ్, ఫీల్డింగ్. சரி, கொக்கோ கோலா
ப்ராக்டிஸ் ஆகுது ராம்க்கு. ஐயோ ராம், நிறைய ட்ராப் பண்ணுறீங்க. அதான் முதல்ல விடவே மாட்டேன், நிறையா விடுறாரு இப்போ. முதல்ல ராம் சேஃப் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ராம் சேஃப் ஹேண்ட் என்னாச்சு? உங்கள் லெவலுக்கு பிடிச்சிடணும். ஐயோ மெயின் பேட்ஸ்மேனுங்க. Hey, why? TK. என்னையா அவர் அடி என்ன அடிப்பாரு? சாரி டிகே. யார் அது? அதான் டிகே பிடிச்சிருப்பாருன்னு யோசிச்சேன். டிகே விட மாட்டாருன்னு. ராஜேஷ்க்கு கொடுங்க, உடனே எடுப்பார் விக்கெட்டு. 4 விக்கெட்டு. ராஜேஷ் வெறியில் இருக்காரு. ரிவெஞ்ச் வெறியில் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அடிக்க முடியாது, உங்களை அடிக்க முடியாது. நீங்கள் ஷார்ட் போடாதீங்க, ஓவர் பிச் போடுங்க. உங்களை அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபீல்டரை வச்சிருந்தா கேட்சுங்க அது. He's going to hit 100 man. 2-3 catches will be. He's going to hit 100. Yeah. He's the only one who hit last time also. He only hit for us last time also in the tournament match. எதில் போகிறது? யூடியூப்பில் போட்டுறேன், அனுப்புகிறேன். என்ன பேர் உங்கள் பேர்? உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸ்கல்ப்சர் இருக்குல்ல, I was going to send him the link. I sent the link to all the options there. బ్రో హాఫ్ లైన్, ఇంకా హాఫ్ లైన్ క్యాచ్ వస్తుంది.
okay with that, bro. Bro. பால் நல்லா தான் இருக்கு bro. Not bad. அங்கே இருக்கு எங்க வேணுமா தண்ணி? ஏய் நாலு தலை ಗಾಡಿ ಇಂದಲ್ಲ ಫಾಸ್ಟ್ ಫಾಸ್ಟ್ ಅವರ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡಿ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
What, Hemant? After 2 overs, you come inside. Okay? And bring my guard from my back. What card? Help. Where is it? Which bag is yours? Huh? Which bag is yours? SS. Big one, black SS. Bro, point to backward point. You are going. Point to backward point. Stay there. Good one. எங்க இருக்கு பால் வாங்க எங்க பால் ஹேமந்த் கார்டு After 2 overs, once you are coming in, bring it. பால் வெளியே போயிடுச்சா பார்க்கலண்ணா விடுங்க ஆமாம் அவர் தான் அடிச்சாரு
Hemant, after this over. I'll ask you to come. No, you told 2 overs, so this. Tell me before only. கேட்ச் ஆமா தினேஷ் ஒரு கேட்ச் அவன் அனீஸ் ஓவரில் ஒரே ஓவரில் 3 கேட்ச் பாவிகளா கரெக்டாக கேமரா முன்னாடி உட்காந்து யூடியூப் போடு ராம்ல கரெக்ட் லைன் வேண்டாங்க இது இந்த ரெக்கார்டு பேட்ஸ்மேன் அந்த டீம் டெக்கிலையா பேட்ஸ்மேன் பார்த்துருக்கேன் அதான் சொல்லிட்டு இருந்தான் ஹேமந்த் சொல்லிட்டு இருந்தான் இல்லை பாலர் முக்கிய போடுறேன் பவுலர் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் அதான் நான் பேட்டிங் பண்ணது தான் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் பாலிங் இன்னைக்கு கேட்டு வாங்கின மாதிரி அதான் பேட்டிங் நினைக்கிறேன் கை சுத்தவே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏன் நீங்களும் ராஜேஷும் போடல தெரியல நான் எனக்கு இருக்கு ஆள் இருக்குது பவுலர்ஸ் நிறையா இருக்குங்களா டைம் எடுத்து போடுங்க
No ball. Good ball, no ball, no ball. No ball, no ball, no ball. Yeah, no ball, bro. Catch no ball there. No ball, bro. Tempo hit pani pada no ball. Dead ball agade no ball, bro. Na mari si bro rupna. இதே உங்களால யாரா விளையாட்டுல இவ்வளவு அமிச்சிட்டான் இதுக்கு சென்ட்ரலுக்கு வைக்கோவ எனக்கு பார்த்தா எவனு பாத்துற மாதிரி தெரியல. சமாளு கல்லு மாதிரி இருக்கு, ஆனா பொத்துன்னு இருக்கு, அடிச்சா போக மாட்டேங்குது. பேஸ்ல ஏதோ லீக் ஆகுது ரெண்டு நிறையா. ஸ்பின் இது கொடுத்தாங்கன்னா போகாது. திரும்ப அவளோட அமிச்சிருக்கலாம் சென்ட்ரல். அவர் வேண்டாம் திரும்ப இங்கிட்டும் நிக்கிறாரு அங்கிட்டும் நிக்கிறாரு. அவர் என்ன அதுதான் சேஃப். அதாவது நான் வந்து தாவைக்கு சப்போர்ட் பண்ணல, பவர்ல இருப்பாங்க. ஏன்னா அவனால இது ஜெயிக்க முடியாது, அவன் கட்சியால ஜெயிக்க முடியாது. அவன் ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நின்ட்டானா ஜாலியா சீட்டை வச்சுட்டு இப்ப வந்து வந்துச்சு டிவிக்கு அவரும் சப்போர்ட் தெரியுதா இப்போ. அவுட் கோல்டா இனிமேல் அடிக்கிறதுல 1 லட்சம் ஷாட் தான். டிகே காலையா பார்த்தேன். சரியான பிளேயர் வச்சு அவனுக்கு கோல் அடிக்க உள்ள கடைசியை விக்னேஷ் ப்ரோ லிட்டில் பிட் இதுல பார்த்தா கனடாக்கு வந்து 3 மேட்ச் குடுத்துக்கிறானுங்க. மெக்சிகோக்கு ஒரு 10 மேட்ச். அவ்வளவுதான். அதிகமா போறோம். வேற வந்து நடத்துறோம் கேட்டுக்கிறாங்க. செருப்பால் ஓடி போறாங்க.
ticket prices and all, they are almost double, triple the last year. business man, don't say anything that way. நமக்கு ஒன்று இருக்குது 4.20 ஓ இருக்குது You will think only about the business. You want to bring the economy up. ரெண்டு கேட்ச் விட்டாங்க எனக்கு பிடிச்சிடலாம். வேர்ல்ட் கப் வந்துச்சு, இந்தியா வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே ஒலிம்பிக் ஆரம்பிக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும். 27 ஒலிம்பிக். இப்போ இந்த 26 இந்த வேர்ல்டு முடிஞ்சு போதா? ஃபுட்பால் முடியும், கிரிக்கெட் வரும், கிரிக்கெட் வரும், ஒலிம்பிக் ஆகும். எப்போ இது இப்போ ஒரு வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் இயர் 27 end. அக்டோபர். அது வரைக்கும் இருப்பாங்களா? ஆட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஃபிட் இதுவாகி உடம்புல இறச்சி வந்துருக்கிறான். வேர்ல்ட் கப் வாங்கிட்டு தான் போவோம் நாங்கள் அப்படின்ட்டு. இல்லை இங்கே வந்து அடக்கிடுவானுங்க அவன். எப்படிங்க அவன் சொல்றான் மூடின்னு அந்த பிளேஸை மட்டும் ஆடு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்துருவான். ஆரா ஃபார்மிங் பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன். இது சாம்சங் கேப்டன் ஆகலாம் கேட்டா. இல்லை ஆயிடும். ஆனா அந்த முன்னாடி இருந்த மாதிரி இவன் வந்து இந்த டீம் தான் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை பாரு. வேணா இங்க வேணா போலாம். அது 8ல இருந்து அந்த ஒரு 15 வரைக்கும் செம்மையா இருந்தது ஐபிஎல். ஃபர்ஸ்ட்லாம் தோனிலாம் அது பழைய ஆளுங்க இருந்த வரைக்கும் கும்ப்ளே, டிராவிடு, டெக்கன் சார்ஜர்ஸ்னு ஒரு டீம் இருக்குது. ஆமா ஹைதராபாத் டீம், உள்ள ஆஸ்திரேலியா டீம் வந்து அங்கதான் ரோஹித் சர்மாலாம் அங்கதான். ரோஹித் சர்மா அப்போ வந்து அவர் டேட் பண்ணிருந்தது வந்து டெக்கன் அந்த டெக்கன் கார்னிவலோட ஜெயசூர்யா இருப்பான் ஓப்பனிங். எனக்கு ஜெயசூர்யா பேட்டி ரொம்ப பிடிக்கும். பொழப்போம். அப்போ வந்து ஓப்பனிங்ல சச்சின் வந்து ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் வரல. அதுக்கப்புறம் சச்சினும் ஜெயசூர்யாவும் ஜெயசூர்யா அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இல்ல அவன் என்ன ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். அப்புறம் எதுக்கு ஆள் இந்த ஆக்சிடென்ட் ஆகி கம்பேக் கொடுத்தான். இப்ப பாண்டியா சொல்லிட்டாங்க போல, நீ ரெஸ்ட் எடுத்து போதுவா ஓடி இங்கிலாந்து ஸ்கால்ல சேர்த்துறாங்க. அப்படியா பாண்டியாவியா? பாண்டியா தெரியாதா? பாண்டியா T20ல ஒன்டி ஓடியிலே சேர்த்தாங்களா? ஓடி அதுதான் சேர்த்துறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆளு எல்லாத்துக்கும் சூட்டபிள் யார் தெரியுமா? கேஎல் ராகுல். ஸ்ரேயாஸ் வந்து டெஸ்டுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகும். டெஸ்டுக்கு ஓகே. இதுக்கு ஒன் டேக்கு ஷாட் ஐயோ குட் ஷாட் 1 lakh 1 lakh 1 lakh back 1 lakh ஷாட் டாக்டர் 10 தான். no 9 தான். 9 ஆமா 8 தான் இருந்தாங்க அவங்க டீம்ல. அதுக்கப்புறம் ஒருத்தன் தான். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு நம்ம டீம் மேல. அதான் சொல்றேனே 8 தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் தான் கூல் ட்ரிங்க்லாம் எடுத்துட்டு நிறைய பேர் வரல. நம்மளுக்கு ரசிக்கும். போன தாட்டி நம்மளுமே அடிச்சு வின் பண்ணிருக்கோம். எஸ்பிஎஸ்ல தோத்தோம். டபுள் பிக் டபுள் 4 டாக்லாம் நல்ல பேட்ஸ்மேன். அவர் பொறுமையா நிக்கணும். அவரும் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே இல்லையா? முன்னாடிலாம் இந்த இது லீகு இது தமிழ்நாடுலாம் ட்ரை பண்ணல டாக்கு. அது அவர் தெரியாம பார்த்துக்கிட்டு சூப்பராக ஆடுவார். எல்லாம் வாங்க உட்காருங்க. ஏன் வெயிலில் நின்றுருக்கீங்க? ரெஸ்ட் எடுங்க. சூடு ஏற்றிடுறீங்களா? அது வாங்க புரியுது. ரோல் இல்லையா யாருக்கும்? ரோல் கொஞ்சம் வாங்க ஆகிட்டு ஜாலியாக உண்டுருக்கோம். ஐயோ போயிச்சா டைமிங். ஸ்டே பேக் ஃபோன் ஹலோ என்னப்பா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஐயோ ஏங்க போல்ட் ஆயிடுச்சு.
பாயிலிங் ஹாட் வாட்டர் எதுக்கு குடிக்கிறதுக்கு நான் அப்படிதான் குடிப்பேன். ட்ரை பண்ணி பாருங்க, நீ கொஞ்சம் ஊற்றி பாருங்க கையில். குடிச்சிட்டு using this bad because I bought. அவ்வளோ எடுக்காது. எங்க பிடிச்சிங்க கிரிப்பா? இல்லை ஜாமி அமேசான் தான் உங்களுக்கு அமேசான். சீரியஸ் உங்களுக்கு பெருசா ஆடுறாங்களா? ஆமாம் 8 பேர் தான் இருந்தாங்க ஃபீல்டு பேட்டிங் பண்ணும்போது. இது சேம் ட்ரெஸ். ஆமா, அவங்க முகே 11 பேர் வச்சு செஞ்சாங்க. 215 ரன் அடிச்சு 18 ரன்னு. We gave all the runs to one batsman and we are saying ஒரே ஒரு batsman 104. Rest all batsmen combined 100. கம்பைன் 80. கிட்டர் மாதிரியே இருக்கு. 100 சாமி ஏதோ சென்டிமெண்ட் படம் எல்லாம் அழுதுட்டு வராங்க. பிளேட் ப்ரோ டைமிங் குட் டைமிங். பிளேட் போட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று காமிச்சாங்க. ஆமாம் ஏமாத்துறாங்க, போஸ்டர் எங்கேயும் அப்படி பண்ண மாட்டாங்க. செகண்ட் அண்ட் தேர்டுக்கு ஒரு மேட்ச்னு. வந்து இவன் போகணும் அதான் போஸ்டர் கூட அனுப்புவான். ஆமாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதான் சொல்றேன். அதான் ஃபர்ஸ்ட் ஒரு அனுப்பியிருப்பான். திரும்பி இல்லை எந்த டோர்னமெண்ட்டும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 தான் ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. சும்மா ஃப்ராட் பண்ணுறான் அவன். வந்து அவன் அண்ணனுக்கு அனுப்புவான்ல. அவனுக்கு அதான் 10 மணி மேட்ச் ஒன்று நடக்கணும்னு பார்க்குறான். எக்ஸ்ட்ரா மேட்ச் அவனுக்கு காசு வரது ஏமாத்துறான். ஒரே நாள் அது. ஆமாம் ஆமாம், எப்பயுமே 6 டீம்ஸ்னா டாப் 2 தான் ஃபைனல் போவாங்க. ஆமா அது சரி. இது மாதிரி செகண்ட் நல்ல செமிஃபைனல் ஃபைனல் கிடையாது. அப்படிலாம் ஆக்க மாட்டாங்க. ஹலோ ஷெட்யூல் சேஞ்ச் பண்ண 2ஆம் தேதி. அப்படிலாம் ஆக்க மாட்டாங்க. அவன் பிசினஸ் மேன். பேட்டிங் அதெல்லாம் ஏமாத்துறாங்க. லாஸ்ட் டைம் அவன் என்ன அந்த சொன்னாங்க? tournament மேட்ச் extra ஒரு ஜெயிச்சு match நேரா தான் ஃபைனல்ஸ். அதான் சொன்னாங்க. அதே தான் எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சா. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன். ஆமா. இந்த டீமுக்காக தான் பண்ணுவானே. அதே தான் அந்த கேசிஜிலாம் பயங்கரமான ஆள். ஆடு சரியான. ஒரு 10 மணி மேட்ச் ஃப்ரீயாக வந்துடணுன்னு. Only finals to feel. ஃபைனல்ஸ் தான் ஃப்ரீ இல்லை. ஃபைனல்ஸ் எப்பயுமே நோ ஃபீஸ். That too will go for the match. ஆமால ஃபைனல்ஸ் காசு கிடையாது. ஆமாம் ஃபைனல்ஸ் பசங்கலாம் இதுக்கு வரது இல்லை, லெதர் பால் மேட்ச் வரது இல்லை. நிறைய காசு போடணும், ப்ரைஸ் பண்ணியும் இல்லை. டென்னிஸ் பாலுக்கு ஒன்றா கிடைக்காங்க. டென்னிஸ் பால் இல்ல, இந்த மாதா காலேஜ் 1 lakh டோர்னமெண்ட்லாம் நடக்குது. ஆமா ஜி, 2 lakh டோர்னமெண்ட் நடத்துறாங்க. ஆமா இதுக்கு தான் அவங்க நம்ம காசு போட்டு அதுல எல்லாம் வந்து டீம்ஸ் நிறைய இருக்கு. டென்னிஸ்ல கூட மேட்ச் நடக்குதுல. அதில் எல்லா லீக் பிளேயர்லாம் வருவாங்கல்ல. ஃபுல்லாக வருது. 4 ஓவர் தான் எல்லாம் பெரிய பிளேயர்ஸ். எல்லாம் வெளிய எல்லாம் வந்து above 35 years இது போடணும் கிரைட்டீரியா. வெட்டேரியன்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 4th 3rd யார் சொன்னா? இத சொன்னாங்க. இருக்கலாம். என்கிட்ட சொல்லி அவன் டெண்டிகல் ஆளு. கேட்ச் ரிசீவ் பண்ணி இந்த விரல்ல பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, இந்த சைடு எலும்பு தொங்கிது. இட் வாஸ் லாங் பேக். எனக்கு என்னன்னா ஜாயிண்ட் இருக்குல்ல, ஒரு ஜாயிண்ட் இப்படி வந்துச்சு, ஒன்னு இப்படி போச்சு. எனக்கு 2-3 அப்புறம் நம்பி குத்தி சரி பண்ணாங்க. முடிச்சுதான் லெஃப்ட் ஹேண்டா இருக்கும்போது எஸ்கேப் இதுக்கு ஆயிட்டீங்க. மட்டும் தான் அனஸ்தீசியா, கைக்கு மட்டும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் குத்துறாரு. வலிக்கு டாக்டர். ஓகே, திருப்பி அனஸ்தீசியா கொடுங்க அப்படின்னு குத்துட்டு அப்புறம் அடிச்சாரு. டாக்டர் சார் பையெல்லாம் கையில கொடு, வாயில கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. நம்ம இப்ப வலிக்குதா? அனஸ்தீசியா. இல்ல டாக்டர் அப்படின்னு. ஓகே, ஒரு 5 minutes இருப்பா, ஆபரேஷன் முடிச்சிடுறேன். இல்ல அனஸ்தீசியா கிடையாது, சரக்கு பாட்டில் தான். இது அனஸ்தீசியா கிடையாது, சரக்கு பாட்டில் தான். 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு.
அதுக்கு தெரியல அப்புறம் இந்த சைடுல ஒரு குத்துறாங்க மேல இந்த இதோ வரணுங்க. Seriously. What happened? I got hit by the. அந்த டைம் என்னன்றீங்க ஒரே அடி தான் எனக்கு. அடி மேல அடி. இது முடிஞ்சதா? முடிஞ்சு ஒரு 1.5 மாசம் கழிச்சு திரும்ப விளையாட வந்து. ஒரு மாசம் தான். கால் ஆக்டிவ் ட்விஸ்ட். ரைட். ஐயோ. Actually, doctor said பிரதீப் it's not required. சரி வராத பொண்டாட்டி எல்லாம் திட்ட முடியாதுடா. But thing is that since you don't have kids, let us do it because it sometimes. என்னது அடி நல்லா எலும்புல பல்ல போலையே. அது நாளைக்கு தான் தெரியும், நாளைக்கு தான் எஃபெக்ட் தெரியும். ஏன்னா இப்ப எலும்புல பட்டு இந்நேரம் வீங்கி இருக்கு. அதோட எல்லாம் அதான் இப்போவே வலிக்குது, நாளைக்கு தான் தெரியும். அடிச்சதுடா அல்ல. நைட்டு 3 மணிக்கு வாட்டி எழுப்பி போயாட சொல்லி அவளுக்கு வேலை பாட்டை போட்டு நம்ம அதுக்கு டான்ஸ் ஆடி இன்னி 3 மணிக்கு நான் பண்றோம் வேலையாடி. முப்பது வருஷங்களா ஆசீர்வாதம் பண்ணுறோமே. 30 அடிக்கலையா? நாளைக்கு வரைக்குங்களா? நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஆமாம், நீங்கள் இன்னைக்கு அடிக்க வேணாம், நாளைக்கு தான் அடிக்கணும். நல்ல ஃபார்ம்ல இருந்து முடியல வலிக்குது. அதான் நல்ல ஃபார்ம்ல இருந்து கையில் அடி பட்டுச்சா? உங்க பால் தான். என் பால் தானா? இப்படி பண்ணி இங்கே பட்டுச்சா? அதே வந்துருச்சு. அதான் பிரச்சனை. வாட்டர் நெக்ஸ்ட் 66 டைம் குட் பண்ணா சரி வந்தது விளையாடுவோன்னு ஏதோ ஒன்று போடுறாங்க. ஐஸ் கம்ப்ரஷன் கொடுத்தா கிளியர் ஆகும். அதான் இவ்வளோ அடிப்பட்டாலும் அந்த ஸ்ப்ரே போட்டாக்கா உடனே விளையாட வச்சுறாங்க. கெட் பேக் டு யூ. கேப் இல்ல எந்திரிச்சு அதெல்லாம் பார்த்தாலே ராஜேஷ் இதோட கேப் நீங்க தான வச்சிருக்கீங்க? ஆமா என் பையில தான். சே பாலிங் ஃபீல்டிங்லாம் பண்ணி Another small help. When you go inside now, my phone is with umpire. Okay, I'll get it. இதுல போட்டு ஏத்துறாங்க. இதுல பாத்து இல்லீகல் இது வந்து இது குஜராத் எவ்வளவு ஏத்துறாங்கப்பா. நாங்க கிடையாதுல. கரெக்ட் ஏத்துறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுல பண்ணா எல்லாம் தூக்கு தூக்கிட்டாங்க. அவ்வளோ நான் எப்படி வாழ்றது? இல்ல இப்போ அதுதான் அந்த ஆரம்பிச்சப்ப 3 நாடுங்கள்ல எனக்கு இல்லைன்னா கை ஒதுரும். வேலை செய்ய முடியாது. எப்படி வேலை செய்வேன்? ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க யாரையா பார்ப்பாங்க? அதெல்லாம் பார்த்துக்கோ. எதுக்கு அம்பேர் பிடிச்சா கூடாது இதெல்லாம். யார் பிடிச்சா? அம்பையர் பிடிச்சி பாரு. அம்பையர் பிடிக்க கூடாது. ஆமா இல்லங்க இப்படிங்க அது கேட்டா 9 பிளேயர்ஸ் தாங்க. எங்க பிடிச்சிங்க? ஒரு கேஸ்ல பிடிக்கீங்க. அதேதான் நல்ல ஷாடியா சிக்ஸர் ஹெல்ப்பே பண்ணக்கூடாது யாருக்கும் சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தானே ரிட்டர்ன் வரும். டு நோ வாட் ஹேப்பன். இதுதான் ரொம்ப ரிஸ்க். இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். நல்ல ஃப்ரெண்ட். சொந்த வீடா? சொந்த வீடு இல்ல, பட் ஆளு கொஞ்சம் பெரிய வீடு தான். சின்ன சின்ன போறாங்க. சத்தம் போடுவாங்க. அதுடா இது தெரியல. ஆமா ஆமா. இப்போ நல்லா வருது, கை நல்லா இருக்கு. அதில் கொஞ்சம் அவசரப்பட்டு இல்லை ஷார்ட் போட்டுருவீங்க. ஆமாம், போட போட அந்த கை செட் ஆயிரும். நல்ல மைண்டில் தான் போடுறது. சரி கிளம்புங்க பார்க்கலாம். எங்க வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பிக் பாஸ்ல வந்து அதுதான் கல்யாணம் பண்ண வேண்டியது. ஆர்கே சுரேஷ் நம்ம கவர் இருந்தது தெரியுமா? பிளேயர் எடிஷன் பேட்டுக்கு மட்டும் தான் இதுலயே இருக்கு. இது நீங்க லெஜெண்ட்ஸ்லயே பிளேயர் எடிஷன் பேட் வாங்கினா இந்த கவர் தான் கொடுப்பாரு. Groundல ஒண்ணு. பிளேயர் ராம் அடிச்சு போயிட்டு இருந்தாங்க. சரியா வரல பால், சரியா பவுன்ஸ் கரெக்டாக வர பால்.
எப்படி அந்த மாதிரி டென்னிக்கும் அனுப்பிச்சிடுறாங்க. அது price tag இல்ல இதுல. என்ன சொல்றீங்க? దీంతో price tag எப்போ நாளைக்கு ஆஃபீஸா லீவா? நாளைக்கு லீவு தான் இல்லை? வேலை மனு மாத்தினாங்கன்னா அப்போ என்னைக்கு ஆஃப்? அந்த ஷெப்பை தான் தூக்கிட்டாங்க. அப்போ என்னைக்கு ஆஃபு? ஆஃபு ஆப்பே இல்லை. என்னங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, ஆஃப் வைக்கணும். கேட்க மாட்டேன். அங்கே உடம்பு தான் முக்கியங்க, காசு வரும் போகும். இது grade 1 window, grade 1 கொஞ்சம் வருங்க. சொல்லுங்க. வேலை நமக்கு தெரியாது. ஆ அது வச்சு தான் நமக்கு ஆர்டர் கலெக்ஷன் பெஸ்ட். கொஞ்சம் கிரிட்டு பிடிச்சி எனக்கு around சிம்பிளாக இப்போ முடிச்சுட்டு இருக்கு. 25 எப்படி இந்த மாதம் அவர் கரெக்ட் பண்ணான்னு ஒரு 5 லட்சம் ரூபா ஷேப் ஆகும் மந்த்லி. 15 லட்சம் ரூபா மாதம் மட்டும் காய்கறி மட்டும் உங்களுக்கு. அதுலயே உங்களுக்கு நல்லா அதில் 5 லட்சம் போனாலும் 10 லட்சம் ஓகே தான். 5 My லட்சம் friend said na, for him it is now in this current market player போயிட்டாங்க, is நல்லது ready for 30 fees. நல்லதா இவ்வளோ வெளுத்து வாங்க அங்கே இருக்கேன். SS and SG is sponsoring too சம்பளம் many வச்சுருக்க கேட்டேன். ஆ சம்பளம் வச்சா கேட்டேன். every player they are நான் பாருன்னு இருக்காப்புல. தந்தா பார்ப்பேன், இல்லையா நம்ம டியூட்டியை மட்டும் பேலன்ஸ் பண்ணுறோம். அதேதான் அதான் நான் இது பார்த்தல கரெக்ட். ஆள் கிடைக்க மாட்டாங்க இப்போலாம் ஹோட்டலில், 4 எடிஷன் ஆள் கிடைக்க மாட்டாங்க இப்போலாம். வாங்கலாம். இது வந்து எல்லாம் கம்பெனி தான் வருது. 25 எடிஷன் 20 ரூபா. 1350. அதுவே வந்து 23 இல்லை நல்லா காசு வருதுன்னா வேலை இதே பண்ணுறோம். பேட்டர் வந்து இதுல ஒரு கம்பெனில வந்து 45 லட்சம் வரும். ஒரே கம்பெனில மட்டும் மந்த்லி 24 எடிஷன். சரி, கிளம்பி ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் தான் முக்கியம். பேட் ஆக்சுவலி. படுத்தா கால அதுதான் That's not at all, it's good only, it's not bad at all. No, but they'll grade down the bats na. See, this is the same bat. If it is SS and SG, right? They'll sell it for around 40. அடுத்த வாரம் ஒயிட் ஃபீல்டா only. ஒயிட் ஃபீல்டா. வரீங்களா? எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு? நல்லா இருக்கேன். எத்தனை மணிக்கு? Aquarium. பாய். பாய் பாய். ரெஸ்ட் எடுத்துருவாங்க, ரெஸ்ட் எடுத்துருவாங்க, பார்க்கலாம். என்னடா கிளம்பிட்டீங்க? என் பேட்டிங்ல பார்க்க முடியல. வீடியோவில் பார்த்துருவாரு, வீடியோவில் பார்த்துருவாரு. எதுக்கு வீடியோ இருக்கு? பண்றாரு. லெனிஜ் அப்ப மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. ஐயோ நான் எடுக்கவே இல்ல. பேட்டரி வந்து கடிச்சு குதறிடுவேன். நெக்ஸ்ட் வீக் எங்க? டிகே போ. நடந்தே வந்தீங்க. படம் பிடிச்சா அப்படியே டேரக்டா வெயிட் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ட் மேட்ச். பாய் பாய். பை டா. Raji, if you're not if you're not able to hit it, just ask me for this. Okay, we try. We can win this match. Actually, I'm saying. This is the equation. ஏன் என்னாச்சு ஆம்பிஷ்? இருக்கு நானும் போல. இதுல அந்த நெட் பிராக்டிஸ் பண்றப்ப அந்த பால்ல அடிச்சா நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இங்க வந்து அடிச்சா அது ஆடாது. இது வந்து லோ கிரேட் 1194. We need 127 of 87. நீங்கள் தான் முடிச்சிருப்பான். 127 ஆஃப் 87. 125 of 87. பால் லோ தான் ஜி, லோ கப்ட் தானே. லோ கப்ல இல்ல ஜி, பாலோட குவாலிட்டி டப்புன்னு போக இல்ல மாட்டேங்க. குத்துனா எப்படி இப்படிதான் வருதா? இல்ல. அது ஒரு சில பால் ஏறுது, ஆனா லோ தான், லோ கப் தான். பால் தான் நல்லா இல்லையா? பால் ரொம்ப மோசம். அப்போ நல்ல பால் இருந்தால் 300 அடிச்சிருப்பாங்களா? இல்ல அவங்களுமே அதை கேட்டாங்கல்ல. அதான் அவங்களும் கேட்டாங்க. ஆமாம், இல்ல இல்ல அந்த டைம்ல வந்து அவருக்கு ஸ்லோவா போட்டு அடிக்கவே இல்ல. அதான். இல்ல பால் 10 ஓவர்ல பால் ஒரு மாதிரி பிரதீப் 4 ஓவர்லேங்க. நான் 4 ஓவர்லேயே கரெக்ஷனில் போட ஆரம்பிச்சிட்டேன். பழசாயிடுச்சு. 4 ஓவர் கூட இல்லை, ரொம்ப கேவலமான பால் கொடுக்குறாங்க. 6 ஓவர் கூட வர மாட்டேது பால்லாம். ஸ்லோ பண்ணோடனே இதாயிருச்சு, அடிக்கல அவரு. இவங்க இந்த பேட்ஸ்ல சூப்பராக பார்க்கவே நல்லா. அது எல்லாம் பேட்டில் அடிச்சு பார்ப்பாங்க ஒரு பாலை நல்லா போதானே. இதே பேட் தான் இருக்கு. முடியாது சியாரா அப்படி இருந்தது. 9 பேர் தான் விளாடுறாங்க தெரியுமா? ஆமா, அதுதான். அதனாலதான் நம்மளுக்கு பவுண்டரி. ஐயோ போட்டு தான் போயிடும்.
என்ன இது ரெண்டு பேரும் போடுறேன் டிஎன்பிஎல் பேர் வரல வீடு அதானே அடவே இல்லை அவன் இந்த பேருவேன் பேட்டிங் சரியான சூப்பர் அரவிந்த் சிட்டி யார் வந்துனா டிஎன்பிஎல் டிண்டிகல் ஆடிட்டாரு டிண்டிகல் பேர் கொடுத்துருந்தா அதை நான் சொல்லல ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாங்க நல்லா போடுறாங்க இல்லை இவன் நல்ல டீம் இவங்க பாஸ்வேர்ட்னாலுமே இவங்க நிறைய அந்த லீக்ல கான்டாக்ட் இருக்கு இருந்தால் கேட்காதுங்க பாஸ்வேர்டு Initially I had this. ஏன் போறீங்கல்ல ஏன் உள்ள போறீங்க 200 ஸ்டாப் நேரம் அதிகம் இது எவ்வளோ 16 to 19 நினைக்கிறேன் இல்ல அடிக்கலாம் அடிக்கலாம் என்ன அடிக்கலாம் நம்ம கேப்டன் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாரு கேப்டன் தான் கேப்டன் ஃபீல் ஆயிடுறாரு நம்ம டேவிட் பூன் ஃபீல் ஆயிடுறாரு இப்போ பாரு பொறுமையா அது ஓப்பனிங் போவாதீங்கன்னா ஓப்பனிங் தான் போறாரு பொறுமையா 3 டவுன் 4 டவுன் போயிட்டு பொறுமையா ரொட்டேட் பண்ணிட்டு அழகா விளையாடலாம் one catch miss also that will got a chance you should have stayed for at least 100 runs எவ்வளவு தூரம் கீழ உட்கார்ந்திருக்காரு இங்க எவ்வளவு தூரம் உட்கார்ந்துமே ஆட முடியல இனிமேல ராஜேஷ் ஓப்பனிங் ஹேமந்த் ஒரு ராஜோட பொசிஷன் நம்ம போறோம் நானே ஜெயசூர்யா இல்ல நீங்க பாக்கலங்க ஒரு காலத்துல நான் ஜெயசூர்யா தான் இருந்தேன் அந்த ஒரு காலத்தை தான் இன்னைக்கு நான் பாத்துறேன் அப்படினு இருக்கேன் ஒரு காலத்தை நான் பாத்துறேன் ஒரு ஹலோ அந்த கிரவுண்ட்ல நான் எல்லாம் ஓடிடுவாங்க ஃபீல்டர்ஸ் இவன் ரொம்ப தூரம் அடிக்கிறான் அந்த பரேட் கிரவுண்ட் ஏய் பிரதீப் இறங்கிருக்கான் இல்ல ஹைதராபாத்ல ஒரு கிரவுண்ட் இருக்கு பரேட் கிரவுண்ட் அதுல 10 மேட்ச் ஆடலாம் அதுல போய் அடிச்சோம் வெளியே போய் பால் எடுத்து உள்ள டயர்ட் ஆயிடுவாங்க எல்லாம் அதுவும் நல்லா ஃபுல் டாஸ் காலில் போடுவாங்க நான் ஜஸ்ட் டச் பண்ணிடுவேன் அது வரை போயிட்டே இருக்கும் பால் அழகாக வச்சுக்கலாம் அது இதாயிடுச்சு அக்கௌண்ட் இதாயிடுச்சு அது நீ எந்த ரிலீஸ் பண்றீங்க அந்த ஏஜென்சி இப்ப டாக்ஸ் கட்டிட்டாரு சிப்பா இருக்கு லைட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல ஆனால் போக போக பெருசாகுது இந்த மாதிரி என் பேட் ஆச்சு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் பேட் வச்சுருப்பாங்க ஏஜி அங்கெல்லாம் மீட் பண்றீங்க நான் பால் வந்துருக்கோம் பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் வச்சுன்னா இப்போ ஏன்னா இப்போவே கொடுத்தா அவன் தேவையில்லாமல் அதை கீறுவேன் அதனால இப்போ ஒன்றும் பண்ணாது அதை மறைக்க முடியுமா நீங்கள் கயிறு கட்ட முடியும் வீட்டிலே கயிறு சுற்றிக்கோங்க கயிறு டோகார்டு எதாவது போட்டா டோகார்டு போட்டுருங்க இந்த இடத்த அமேசானில் கிடைக்குது அந்த ரப்பரை நீங்களே நைட்டு ஃபுல்லாக ஒட்டி அப்படியே ஃபுல் ப்ரெஸ் கொடுத்து எதுக்கு கேட்டேன்னா நடுவில் ஒரு 3-4 பேர் நான் வீட்டில் வச்சுருந்தேன் கொஞ்சம் அமௌண்ட் வேறு கேட்டாங்க அது ஒருகிட்ட கேட்டாங்க என்கிட்ட கேட்டாரு நீ வீட்டில் தான் நீங்கள் குடிச்சிங்கன்னா அதில் அவங்க அம்மா இதுதான் ஊரில் இருக்காங்க அது முன்னாடியே உடம்பு தெரியாமல் இருந்துச்சு அவர் எல்லா காசும் இங்கே போட்டனால அவன் ஒய்ஃப்டையும் கேட்க முடியல ஒய்ஃப்டி நீ காசு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன் அதனால அன்னைக்கு எமர்ஜென்சின்னு சொன்னீங்கல்ல நீங்கள் கூட மாட்டான் அதான் ஏன் உங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்ட்டு கொடுக்கல ஜி எனக்கு என்னன்னா நகை திருப்பி வைக்க போகணும் ஃபுல் அமௌண்ட் கட்டி வரணும்ட்டாங்க கையில் 1 lakh 40,000 கார்டில் கட்ட முடியும் கார்டில் பண்ண முடியாது கார்டில்னாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கு 3000 ரூபா பிடிக்கும் 1 லட்ச ரூபா எஸ்பிஐ இங்கே இருக்கு திருப்பி வைக்கிறப்ப நானும் இந்த தடவை எஸ்பிஐல தான் நல்லா ஆஃபர் இருந்துச்சு கரூரில் தான் எப்பவும் வைப்பேன் ஆனால் இது எப்படி பாருங்க எஸ்பிஐல திருப்பி ரிட்டர்ன் பண்ணி சொல்லுங்கள் இப்போ எஸ்பிஐல இந்த தடவை கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுக்கு வச்சோம் 20க்கு சூப்பர் அந்த ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுல்ல ஆனால் செம்மையாக வந்துருக்கு அமௌண்ட் ஆமாம் அதனால கிடச்சிது ப்ளஸ் இஎம்ஐ ஆப்ஷன் ஓகே அதாவது ஃபிக்ஸு 2 இயர்ஸில் முடிச்சிடும் அந்த நம்ம பர்சனல் லோன் மாதிரி ஃபில் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தோம்னா என்ன ஆகும்னா அந்த மாதம் விட்டுறலாம் அடுத்த மாதம் பார்க்கலாம் அது வந்து நம்மளுக்கு தான் ஒரு தடி கட்டுறது நான் இது வந்து நான் என்னன்னா ஸ்டாண்டர்டாக இப்போ எனக்கு 75,000 போயிடும் அப்படியே பிரின்சிபல் ப்ளஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்க 20 லாம் எடுத்துருக்கீங்களா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்தா ஆமாம் அதே நிறைய ப்ராஃபிட் இந்த தடவை எனக்கு ரேட்டு கோல்டு இன்க்ரீஸ் ஆச்சா வேற பர்சனல் லோனு எல்லா லோனுக்கும் இது பெட்டராக இருந்தது எனக்கு என்னன்னா வீட்டு லோனுக்கு கட்டினாலாம் அப்படியே நல்லா சரிஞ்சிச்சு ஸோ அதனால எனக்கு ஒரு இது பிஎஃப்
வேற எடுக்கணும் ஒரு 20 lakhs. அது எடுத்தோன்னா அவருக்கு ரிலீஃப் ஆகிடும் வீடு. அதுக்கப்புறம் அந்த கார்பரேட் பென்ஷன் எப்போ அங்கே திருப்பி போகிறீங்க இதுக்கு வீட்டுக்கு குடியேற? அதான் லேட் ஆகிடுச்சு ஜி. இந்த 2 மாதம் ஊரில் இருந்தேன். இது என்ன எந்த ஒர்க் உள்ளே பண்ணுறோம்? போயிட்டு இருக்கு. பிரதீப் தான் பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளோ கேட்டார்? ஃபிட் பண்ணிட்டாரு. நான் ஸ்டாண்டர்டாக 5க்கு தான் சொன்னேன். கொஞ்சம் என்ன பண்ணால் ஆனால் ஓகே. பட் எனக்கு ரொம்ப வேண்டாம். நம்ம வீடு உள்ளே போகணும். அதனால சீக்கிரம் அது பாம்பே என்னாச்சு? பாம்பே கொடுக்க முடியல ஜி. அதுவும் போகணும். அது ஏதாச்சும் நானும் இந்த அண்ணாமலை மீட் பண்ணலான்னு பார்த்தா அண்ணாமலை பிஜேபியில் முடியாது. அந்த ஆளுக்கும் கனெக்ட் இருக்கு. நீங்கள் நம்ம ஆல்ரெடி போகும்போது கூட வாங்க. ஏன்னா இப்போதான் அந்த பொண்ணு எனக்கு சொல்லிச்சு. ராஜேஷ் அவருங்க உங்களால் அவுட்டு. இது டிஎம்கே தான் இருக்குல்ல கண்ட்ரோல். ஆமா அவங்க இதில் பண்ணி இதில் இவங்க வாங்கியிருப்பாங்க. கேசகரண்டா சபரீஷ் இப்போ கட்டு போகிறாங்க அங்கே பக்கத்துலையும் ஃபுல்லாக. ரைட் சைடில் ஆமாம் பார்த்தேன். அதுதான் மாடல் ஹவுஸ். இங்கேருந்து போகும்போது நம்ம அந்த சலீமோட இது வரும்ல அந்த ஃபுட் கோர்ட்டு. சலீம் யாரு? அதுக்கு ஆப்போசிட் கட்டுறாங்களே. கட்டுறான். ஆமா ஆனா அந்த அதுக்கு அடுத்ததுலயே அந்த பிஃபோர் ஹெச்எல்சி ஸ்கூல் பாருங்க ஒரு மாதிரி நைட் அது ஸ்கூல் நினைச்சேனே. அது ஸ்கூல் இல்லைங்க. அது பாருங்க எவ்வளவு சூப்பரா மாடல் ஹவுஸ் கட்டி. அடப்பாவியா ஃபுல்லா வேலை நடக்குது. அப்ப ஃபுல்லா இது கேசகரண்ட் ஆயிரும் போல இருக்கு. பாருங்க அடுத்த மாசம் இல்லைங்க இது ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் வருதுன்னு சொன்னாங்க. அந்த ஏரியா அந்த இடம் ஃபுல்லா அது பேக் சைடா. ஆனால் இதையும் சேர்த்தா தான் நல்லா வரும். அது கவர்மெண்ட் கொடுத்து தானே அந்த பெரிய அது உதயநிதி இனிமேல் எப்போ வரும் அது? இவங்க எடுத்து பண்ணலாம்ல. அதை ஒரிஜினல் அதை வச்சு நம்ம பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனால் வேணும் பண்ண மாட்டான். ஏன்னா உதயநிதிக்கு பேர் ஒன்று அவன் வேற எங்கேயும் பார்ப்பான் வேணும்னு. கவர்மெண்ட் தான் அது வேஸ்ட் தான். அது equation bro, what is the equation? Anybody knows the equation? Cricket was not improving in Tamil Nadu. After 10 overs the ball is not even traveling. 4 overs. After 4 overs itself it becomes like old ball. I was bowling spin. மேட்ச் ஃபீ மட்டும் இன்க்ரீஸ் பால் நல்லா டீசெண்டா இருக்குல்ல. மொத்தமா தான் பால் வாங்குறாங்க. அப்படி இருந்தும் குவாலிட்டி இவ்வளோ கேவலமாக இருக்குது. 2 ஓவரில் போயிருந்தேங்க லாஸ்ட் மேட்சும் டோர்னமெண்ட் விளாடணும்ல. 2வது ஓவர் கொடுக்குறான் ஹேமந்த். பார்த்தா பால் பழச ஆயிடுச்சு. ஸ்விங்கே கொஞ்சம் கூட அதுக்கப்புறம் கிராசிங்கில் போட ஆரம்பிச்சிட்டா 2-3 ஓவர்லேயே. 2 ஃபர்ஸ்ட் ஓவர் தான். ஈக்குவேஷன் 14 overs 150 114. We need 105 of 67 of 67. 67 of 104 of 66. அடிக்கலாம்டா. கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணணும். அடிக்கிறவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. ஆக்சலரேட் பண்ண முடிஞ்சிச்சு. யார் அடிப்பாங்களோ. டிகே இருக்காரு. 6er டிகே. only 6ers. ஒன்றும் 100 தான் வேணும். in 10 hours 11 hours 100 வேணும். ராம அவசரப்பட்டார். நல்லா அடிக்கிறீங்க. அவனை கொஞ்சம் பார்த்து அடிக்கணுங்க. இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அடித்தேன். இவன் நல்லா பரவாயில்ல. சேஞ்ச் ஆஃப் பேஸ் மாதிரி வராது. அப்படியா? அப்பீல் பண்ணிக்கலாமே நீங்கள். நம்ம சைட்லேருந்து அப்பீல் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் அட்லீஸ்ட்டு. இது கொஞ்சம் சரிதான். ஒரு போல் சில பேர் அப்படி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ்க்கு போடுறாங்க. ப்ரோ 9 பேர் தான் வரேன். நம்ம கேட்ச் சரியாக இருந்தாக்க முடிச்சுக்கலாம்.
ஸ்ட்ரெயிட் தான் லாங் இல்லைங்க. இல்லை ஸ்ட்ரெயிட் கிட்ட தான் இதுதான் லாங் இல்லை லெக் இல்லை. கண்ட்ரி லாங்க இங்கிருந்து பார்க்கும்போது அப்படி லாங் தெரியுது. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கலாம். அந்த அவ்வளோ சவுட் ஸ்கொயரில் தானே 6 ஆகிடுச்சு. ட்ரிப்ளிங் வாங்க. கவரானதெல்லாம் வாங்கணுன்றது அதே பார்க்க ஸ்டைலிஷாக பண்ணிடுறாங்க. ஆனால் பேசிக் சேஃப்டியை மாட்டுறாங்க. வெயிட்லெஸ்ஸு அந்த இது வாங்கிக்கலாமே. என்னது ஆஸ்திரேலியன் என்ன சொல்லுவாங்க அதை? ஆஸ்திரேலியன் பை இது. பேட்டை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பேட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாரா? அதான் சொன்னார். இங்கே தான் இருக்குது. கோயம்புத்தூரில் எடுத்துட்டு வச்சிட்டாரு. அதான் யாரோ கேட்டிருக்காங்க அந்த பேக்கை. இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. முரளிக்கு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதை மட்டும் போடலை சேமிங்க. பிக் பில்லியன் சேல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு பேக் பேட் எல்லாம் சேஃபா வேற ஒன்றும் ஒரு 500 ரூபாய் அனுப்பணும். அவர் அங்கே அமெரிக்கா போய் அங்கே ஆஸ்திரேலியா போய் விளையாட போகிறாராம். அதுதானே அங்கே போயிட்டு நம்ம கிட்ட பண்ற மாதிரி பண்ணாடு கீச்சிருவாடுங்க. Hey, you can start that man. You bloody bugger. Start you first. Hey, slow ball. கையோட. What slow ball man? ஆனால் அங்கே எல்லாமே இந்தியன்ஸ் தான் விளாட்றாங்க. அங்கே எப்படி இந்தியா மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்தா இந்தியன்ஸ் தான். அவனுக்கு எப்படின்னா இருந்தால் செம்ம ஃபிட்டு. ஆமாம் இல்லைன்னா கிடையாது. நிறைய இருக்கு. நல்லா இருக்கும். ஆனால் கிரவுண்டில் நல்லா இருக்கும்ல. கிராஸில் நல்லா இருக்கும். டைவ் எக்ஸ்பென்சிவ். நல்லா டைவ் அடிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீயாலாம் விளையாட முடியாது. எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். ஆமாம். செம பெரிய ஊருங்க அது. கண்ட்ரி செம பெரிய கண்ட்ரி அது. அதான் சொல்கிறேனே இந்தியா மாதிரி இப்போ நான் எவ்வளோ பாதி பிடிச்சினா அங்கே கூட கம்மி தாங்க. அவ்வளோ பெருசு நேரம் கேள்விப்பட்டேன். இந்தியாவோட பெருசு. இந்தியா 4 times பெருசுங்க. இந்தியாவோட லேண்டில் 4 times பெருசு. 4-5 times பெருசு. ஆஸ்திரேலியா ஹியூஜ். Our population, half of the population is very less. Almost equal to Delhi and that's what. We should send everybody from India to there. Pop Singapore. பையன் பிடிச்சிரும். வச்சா என்ன அந்த ஆளுக்கு தலைக்கு மேலே தூக்கி வைக்கணும். Hey man, excuse me. sorry. Give your name. Rajesh, if the ball is not rolling, change it. They don't have 5 bowlers also. கேட்சுக்கு ராஜேஷ் கூட ஓடி வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஓடி வந்தேன்ல. ஆமாம், அந்த கேட்ச் பிடிச்சி நம்ம பிடிச்சிக்கலாம். Just go next over and say them the equation. Okay. Just take the water and say them the equation. They will be playing with that in 95 or 55, 57. Tell them to accelerate little bit. Shot wrong. Hey. Hey Rajesh, single இருக்குடா. அவரை பேட்டை மாற்ற சொல்லுங்க. பேட் சரிக்கல. பேட் இஸ் வேஸ்ட். That is best. அதில் இவ்வளோ பவர் அடிச்சாலும் பக்கே தான் இருக்கும். அவரு உயிர் கொடுத்து அடிப்பார் அவரு. புடிச்சாங்களா? Generally, if you go out, at least 1,000 is gone. At least 1,000. Petrol is 1,000. At least 1,000.
வெளியில போனா அது 3 rolls we had and 2-3 nongu juice. వస్తున్నా అమ్మా బాగా అయిపోతుందా బ్యాటింగ్. ఆరు కన్నా ముందే అయిపోద్ది మ్యాక్సిమం. నేను వచ్చేస్తా. இப்போ 3 பேர் தான் வெளியே நிற்கணுமா? I leave at 5:45. Okay. Bring him. I'll come with Ram. You have spoken to Vinod, huh? yeah. I thought I saw him in the tequila, but யாரு இந்த tequila ஞாபகம் இல்லை. இவர் ஆமாம் இவன் தான். Not him. That one. This one only. I'm saying, where is he from? Techie only. I thought I saw. We have played with them. Played with them, but this guy was familiar, but I was referring to a different guy. He was a good. It's okay, sir. This guy is at least playing in the middle without losing the wicket. That is okay for me. In the batsman, this side batsman. This side only. That side is also from Techie, huh? This side is not from Techie. That side is from Techie. But he told me this guy. No. In the batsman now. And he wants to play regularly for one other team. He caught one catch, right? He missed one and caught one. That guy I'm talking about. I will bring him. But this guy, he's from our team only. He used to play 2-3 matches. Is it? That's why he's on. From where he got it from cricket? Before a long time I got him from cricket. How you had his number? Huh? No, he only asked me, bro, I'll come. I want to play. I said, okay, fine. Rajesh, ball. He'll come before Rajesh. எனர்ஜி பாருக்கு இவ்வளோ பெரிய கவரம். எனர்ஜி பாரா? எனர்ஜி பாருக்கு அது இவ்வளோ பெரிய கவரா? அதுக்காக இவ்வளோ பெரிய கவர்? அதான் இது இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ பியர் ஒன்று கொடுத்துருக்கேன். ஏதோ ஷாம்புவா சீரம் லோஷன் ஏதோ கொடுத்துருமானுங்க. நியூ ட்ரையல் பேக் Vaseline. Where should we put this? OMR Prem. That time I didn't want to change DK and him also. But he's asking for bowling, and if I give him in the end, and if he gets it, I'll be with it. So I gave him. You only asked her. I thought he was a batsman and he was asking for bowling. Hey Rajesh, you only have this also. I do not have this. Yeah, have it. You don't want it? You need it. You will healthy. எனக்கே வயிறு சரியில்லை. சாப்பிடுங்க. என்னாடி எப்போ பார்த்தாலும் அரைப்பதில் இருக்க மாதிரி கண்ணு பாய் தான் இருக்கு. I will not eat that much healthy. You're healthy. That's too healthy is too. You're not too healthy for my body. This is not healthy at all. They are promoting like this. It should be tasty also, na? 6 அடிச்சுட்டு வரலாம்னு. Yeah, don't eat too much. I'm hungry. Just taking a taste. அழகா ஸ்கூட்டி போய் வாங்கிட்டு வந்துருக்கலாம் நீங்களே பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துருக்கலாம். ஏன் ஃப்ரீ டெலிவரி? ஃப்ரீ நான் போன வண்டி எடுத்துட்டு டபுள் சார்ஜ் அதே சார்ஜ் தானா? அதே கம்மியாக வருவான் என்ன வந்து வெளியே பண்ணால் இன்னும் நல்ல ஐட்டம் கிடச்சிக்கும். எங்க 4 சமோசா சாப்பிட்டு வந்துடலாம். அம்சா தின்னு வயிறு கம்மியாகும்ல, பசி கடமை. அம்சா தின்னாதான் உங்கள் வயிறுலாம் பிச்சுக்கும். எது தின்ன மாட்டீங்க?
இங்கே தான் நிற்குது. அசிங்கமாக இருக்கீங்க. பால் தான் தெரியலையோ. அவரு முக்கிய அடி வர மாட்டேங்குது பால். பேஸ்ல தான் பால் குத்துனோன்னு நின்றுச்சு பால். மீடியமாக போடுறான் ஏதா. பக்கமாக தான் தெரிஞ்சுது. இது பக்கமாக தான் கேட்டதுல. Bad, very bad. We are not getting runs. What is the equation? 10 over was going good, no? You should have sent DK यार. DK would have hit. இல்லை இது ஹிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஹிட் பண்ணணும் ட்ரை DK போனா run பண்ணி வந்துரும். ஸ்லோ பால்ல என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமா இங்க பிட்ச் ரொம்ப கஷ்டம் பாருங்க. குளியா இருக்கு பிட்ச்ல. ஒரு பிடிச்சாரு. ஒரு பால் எனக்கு கேடுச்சே. இப்படி போயிட்டு இருக்கு அவருக்கு. சும்மா தூக்கி போடுறாங்க. பிட்ச் சரியில்லை. Bowling we bowled very bad balls. நோ பேஸ் என்றால்னா பேஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. லாஸ்டா டானி ஓட்ட நான் நல்லா கால் பண்ணுவேன். ஓகே லெக் ஓட முடியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட் ஒன்லி. 9 players having we should have taken that advantage. We lost wicket. போற அவர் விட்டாலே போதும். How many required? 70 more, 70 and 80 more. 40 balls, 80 runs. 12. அவங்க 12 ரன்ஸ் சொல்லுங்க. பர் ஓவர் 12 ரன்ஸ் ட்ரை பண்ணுங்க. 12 அடிக்கலாம் ஒரு அடிக்கலாம் இது அடிக்கலாம். வெளியில மேல அடிக்க கூடாது. ஹிட்டர் இல்ல அதான் பிரச்சனை. ஒண்ணு அச்சா கிளியர் பண்ற மாதிரி அடிக்கணும். இல்லையா கீழே தட்டி. எங்க நீ கிளியர் பண்ற மாதிரி இந்த பால்ல ரன் போச்சுனா அவங்க உடனே ஸ்பின்னர் எடுத்துக்கணும். ஸ்லோ தான். அதான் ஒரே ஆள் தான் வெளியே வச்சிருந்தாங்க. கரெக்டா ராஜேஷ் அவுட் ஆயிட்டாரு. கரெக்டா நிறுத்தினாய். கரெக்டா ஒரே ஆள் நிறுத்தாங்க. கரெக்டா கையில கொடுக்குறீங்க. மூவ் கூட பண்ணல. அதுக்கு முந்தின பாலுமே நல்ல மீட் தான். ஒரே ஒரு பேட்ஸ்மேன் போய் அவ்வளவுதான் போகுது. ஒரே ஒரு பேட்ஸ்மேன். Everyone played slowly. Only this batsman. ஒண்ணு இதெல்லாம் டைம் பின்னாடி தட்டி விடணும். அவங்க முடிவுல இருக்காங்க. விடுங்க. நீ ஏஞ்சி போல போயிருக்கலாம்ல. நீ போயிருக்கலாமே. கேப்டன் தானே சொன்னான். சரி. He's asked me 3 times for batting. Who? This guy. That bowling guy. No. வா போயிடுறா. The batsman whom I sent na before DK. I was about to send DK, but he already asked me 3 times. அவ்வளோ அடிச்சா எப்படி போகுது முக்கியம். ஒரு மினியா போகுது. அதுவும் பவுலிங் மீடியம் பேஸ் போடணும். Okay. How many more overs? 5. 6 overs, 74. You are going at 7.6. Come on, Devyas! Come on, boys! Retire. How many balls he played? Try to retire him. After this over. Leave it. எல்லாம் பிரதீப் ஜி கொடுத்துறேன் தான் ஓப்பனிங்ல. பவர் பிளேல போல்டு கிரில்ல வந்து ஆயில் தேர் ஆடிங் ஆயில் கன்சூமிங் கிரில் இது தந்தூரி ஒன்று. டெய்லி டயட் என்ன தெரியும் இல்லது எக்ஸசைஸ் பண்றது இல்ல அதனால பண்ணறது ஏன் அது டைம் இல்ல. ஆம்ஸ் எப்படி போயிருங்க. இதெல்லாம் நீ கிரவுண்ட் ஒர்க் அவுட் இந்த பார் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிக்கும். ஜிம்முக்கு போனீங்கன்னா நிக்காது. அப்படியா? இது காலையில வந்து ஒரு 5 முட்டை ஒரு இது இல்ல எக்ஸசைஸ் எல்லாமே 5 முட்டையா? இது 5 முட்டை ஒயிட் மட்டும். ஒயிட் ஒரே ஒரு இது எல்லோ மட்டும். இது பேர் என்ன ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு பெருசு அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லையா? மதியம் போய் ஹாஃப் தந்தூரி அவ்வளவுதான். தோசை இட்லி நைட்டு மட்டும் தோசை இட்லி. ஏங்க? ஆமா எக்ஸசைஸ் பண்றது இல்ல. தந்தூரி வீட்லயா கடையா? இல்ல தந்தூரில கடை தான். வீட்டுல பண்ணா எப்படி நல்லா இருக்காது. அது தந்தா வெளியே போய் சாப்பிடுங்களா? ஆமா ஒரு கடை இருக்கு 220 ஹாஃப் தந்தூரி. போயிட்டு நல்ல மதியம் நல்லா பண்ண சாப்பிட்டு எவ்ரி டே. ஆபீஸ் பக்கத்துலயா? ஆபீஸ் பக்கத்துலயே
டெய்லி 45 மினிட்ஸ் பாவி அதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வீட்டில் தெரியுமா? வீட்லயும் பரவாயில்ல, மதியம் சாப்பாடு சமைக்கிறேன். என்ன சாட்டர்டே சண்டே வந்து கொடூரமா தின்றேன். WTC பேக் சைடுல பிஸ்மி வந்து ஆமாஜி, உங்களுக்கு தான் லேட், நீங்க தான் இல்ல, உங்களுக்கு தான் தெரியாது. நானும் அங்கதானே இருக்கேன், பெருங்குடி இந்த டோல் இருக்குல்ல அது பக்கத்துல வந்துட்டேன். எல்லாம் அங்க போய் மட்டன் சம்சா சாப்பிட்டுட்டு அப்புறம் வரப்போ ஒரு டீ, அப்புறம் பில்லால் பண்ணி இவரு என் ஓனரு இனிமேல் டீ குடிக்க இங்க வரா, எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஐயோ நான் தான் சொல்றேன். அவன் என்ன பவுலிங் போடுறாங்க, இந்த இடத்துல பால் ஒன்று நிற்கிறேன். அதுக்குள்ள ஒரு போட்டு முடிச்சிட்டானுங்களா? அவங்க 9 பேர் வச்சு பில்டிங் பண்ணிட்டு இதுக்குதான் இருக்குன்றாங்க. அவங்க தெரிஞ்சு தூக்கி போட்டா மேட்ச் கையில் எப்படியும் போக மாட்டேங்குது. என்ன பண்ணுவோம், மேட்ச் முடிஞ்சோன்னா போய் 2 பால் 4 பால் போடுவோம், அடிச்சு பார்ப்போம். அதை போச்சு நம்பிச்சு ஏறிடும். என்ன பால் not responding at all. If he is responding, I don't know something. He responded. So he called me also that day. Actually, generally what happens is the next day itself he will send this thing. How much is the this thing tracking ID and all. உங்களுக்கு எப்படி போச்சு? பட்டு வச்சுருந்தீங்க. இது தரையோட அடிச்சிருந்தாரு பாருங்க. நான் ஒண்ணு தரையில் டைம் பண்ணல, அது வேகமா தான் வந்துச்சு. ஊக்கி அடிக்கிறது தான் அந்த பால் நான் அவுட் ஆகும்போது தான் அந்த பால் அங்க பாருங்க, அதுவுமே அங்கதான் போகுது. அதான் சொன்னேன். கரண் ஒரு படம் பார்த்துட்டு பாய் பாய் அது அது நல்லா இருக்கும். இது கிளாஸ் நல்லா இருக்கும். நல்ல டைம் பாடி ராம் சொல்லுமா கீழே விட்டு விட்டு எடுத்தா தான் போகும் போல. நான் ஒரு ஷாட் இப்படி அடிக்க முடியல. பாயிண்ட் அது விழுந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது. நாளைக்கு கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது கொட்டி கிரவுண்ட் தான் நடந்து அதாவது பார்த்து பார்த்து போடணும். ரொம்ப மோசம் அந்த கிரவுண்டு. உங்க கிளாஸ் பசங்க தானே? ஆமா, இன்னைக்கு விளையாண்டேன் காலையில அவங்க கூட. விளையாடுவானுங்களா? அது எங்க பிளாட் இல்ல, அது ஒரு பிளாட். இல்ல எங்க பிளாட் தான் இருந்தாங்க. அது இல்ல ராஜேஷ், ஆப்போனன்ட் வந்து அந்த நம்ம சரவணன் தெரியல, கெனி. ஆமா, அந்த ஏ பிளாக் சி பிளாக்ல விளையாட. ஓகே, அவங்க 6 பேர் இருக்கானுங்க அங்க. நல்ல டீம், நல்ல ஏதோ டூர்னமெண்ட் தான். நல்ல விளையாடுறாங்க. போலிங் வந்து இது பேட்டிங் நல்ல டீசென்ட் ஆடி இருக்காங்க. 190 இது 190 இதுவே 110ல ஆளு 4 பேருங்க. ஒருத்தர் 10,000 ரன்ல இருக்கான். இது எல்லாமே ஆவரேஜ் 30. நாளைக்கு போலிங் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? அந்த கிரவுண்டு எதுவுமே சொல்ல முடியாது. படலை
அடிக்கவே இல்லையா? அடிக்கலாம், அவன் சுற்றி அடிக்கலாம். அப்பா அவர் கீப்பர் மட்டும் நிறைய விட்டானா இவருக்கு ஒன்றும் வந்திருக்கு. ஒன்னே ஒன்று தான். நீங்க 30 ரன் அடிச்சா நீங்க தான் மேன் ஆஃப் தி மேட்ச். ஆமா ஜி. 30 ரன் அடிக்கணும். இதை இவனும் ஆட் போட ஆரம்பிச்சிட்டான். 5-6 ஆட் செஞ்சுரி கொடுத்து செம்மையா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தா பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க இது பண்ணலாம் நினைக்கிறேன். ப்ரோ இருக்கான்னு பாருங்க. இல்ல ப்ரோ இருந்தாலுமே ப்ரோ இருந்தா ஆடு வராது. ரோல வராது. இது அவனோட நேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி அது வரும். இது வந்து கூகுள் போடுற ஆடு. இல்ல அதுதான் அதுலயும் வர ப்ரோ மாட்டேங்குது. இல்லன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணல போல நீங்க. ப்ரோ இருந்தா வராது. இல்ல அவன் ஆட போட்டான், கூகுளும் போட்டான். இதெல்லாம் மானிடைஸ் பண்ண செம காசு செய்யுது. அதெல்லாம் லைஃப் டைம். லைஃப் டைம் போடு. எப்போ இதெல்லாம் இந்த ஒரு ஆஃபர் எடுத்து வச்சு அது ஆஃபர் வந்துச்சு. அது 3000 ரூபாய் நம்பர்ல ஏதோ வந்துச்சு, டி-ஷர்ட் கிடைச்சிச்சு, பேண்ட் கிடைச்சிச்சு. எல்லாமே இது சப்ஸ்கிரிப்ஷன் இதுதானே ஜி. ஒண்ணும் இல்ல ராஜேஷ், நீங்க சும்மா போய் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி அந்த பேமெண்ட் வர போயிட்டு வெளியில வந்துருங்க. அது அவன் இதெல்லாம் ஆஃபர் கொடுப்பான். அவனுங்களா ஆஃபர் கொடுப்பானுங்க. ஒரு 2-3 தடவை போயிட்டு வந்துருங்க. இது எல்லாமே இந்த சாஸ் கேம் தானே ஜி. சாஸ் கம்பெனி மாதிரி தானே. நான் யோசிச்சேன். அவங்க எல்லாமே வேல்யூவேஷன் தான் பாக்குறாங்க. அந்த டைம்ல இந்த ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. எனக்கு என்னன்னா வந்து காம்படிட்டர் யாரும் வரவே இல்லை. இவன் வந்து மோனோபோலியா இருக்கான். இவன் இது டிமென்ஷன்லயும் செம்மையா பண்ணியிருக்கான் ஜி. அதான் இவனை அடிச்சுட்டு வரணும்னா அது பெரிய ஆஃபீஸும் அந்த பத்தியா சூப்பரா இருக்கும். இந்த மீட்டிங் ரூம் பேர்லாம் அந்த கிரிக்கெட் வச்சிருப்பான். இதே ரெட் டீம்ல தான் வச்சிருப்பான். ரொம்ப நல்லா இருக்கும். ஷாட்யா அட அரே எவ்வளவு அடிச்சாரு பாரு. இவ்வளவு அடிச்சீங்க. வாவ். நம்ம ஜெயசூர்யா 30 ரன்னுக்கு என்ன ஹெல்மெட் எல்லாம் இல்லாம போறீங்க கேல் ஜி? கிளவுஸ் போடாம போறீங்க. நீ கார்டு போட்டீங்களா? தண்ணி போட்டு அவர் போனாலே இந்த வடிவேலுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க, ஐத்தல்லக்கா. அந்த மியூசிக் தான் போட ஒரு நாள் போயிட்டு வேகமா போனாரு. நீ செத்தா இது சுத்து ஒரு சுத்தி கீழே விழுந்தாருச்சு. அவுட்டு. இதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு போயிடுச்சு. ஆன்சர் அது சரியானது. நல்ல வேலை அமேசான்ல இருந்திருக்காரு ஜி. 40 லட்சமும் அதுல இருந்தே கிடைச்சிருக்கு. ஆமா ஜி, நீங்க இதுதான் அமௌண்ட் தான் கட்டிக்கிட்டே இருக்கீங்க. முசுவா கொடுத்து அடிச்சீங்க தான் நிக்குது. செத்த பால் அது. நான் கூட பால் பட்ட உடனே கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். பார்த்தா இங்கே நிக்குது, 45ல நிக்குது. இது ஒண்ணும் மிடில் ஆஃப் தி பேட் ஜி. அது பட்டது கரெக்டா நேரா போய் நிக்குது அங்க கிட்ட. ஓடா முடியல. ரொம்ப நாள் கழிச்சா. சரி ப்ரோ, நிறைய 2 வாங்க முடியல. இல்ல இல்ல. 11 balls 37. 7 balls 37. நீ இவன் தானே பள்ளியா? நீங்க நம்பல. சீக்கிரம். அதெல்லாம் நம்ப கூடாது. போங்க. நீங்க கட்டலையே. 1 more. அப்படியே அவர் விளையாட சொல்லுங்க ப்ரோ. இருங்க இருங்க. இல்ல இல்ல இவரே. நீ கார்டெல்லாம் போடாதீங்க, அப்படியே போங்க. பெரிய இருக்கு. வர போறது கிடையாது. இல்ல அதுக்குன்னு வந்து எட்ஜ் வாங்கி நம்ம அடிச்சுட்டோம்னா என்ன ஆகும்? 2 minutes. போ உள்ள போயிருங்க. உள்ள போங்க. ஹெல்மெட் எல்லாம் வேண்டாம். போயிருங்க அவங்க உள்ள போய் சேஞ்ச் பண்ணா ஒண்ணு.
இப்போ என்ன போகுமா எல்லாரும் போயிட்டா அப்புறம் கை தெரிஞ்சு சட்டசபை சம்பவமா இருந்தது. சட்டசபை சம்பவமா இருந்தது. ஐயோ ஆஃப் பண்ணிட்டாச்சு. இல்ல இத்தனை வருஷம் யாரா இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போமா? இல்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்போமா? இன்னொன்னு இது ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பேர் சப்பதான். கவர்னர் பேஜ்ல இது கவர்னர் பேச்சு முடிஞ்ச உடனே கட் பண்ணிட்டாங்க. நைட் ஆனா திருப்பி கொடுத்துட்டாங்க. நைட் ஓடுச்சு. நைட் ஓடுச்சா? நைட் அந்த ரெக்கார்டு கொடுத்துட்டானுங்க போல, எடிட் பண்ணி கொடுத்துட்டானுங்க போல. நைட் எல்லா நியூஸ் சேனல்ல போட்டதை மட்டும் சனப்படாத எடிட் பண்ணி கொடுத்துட்டானுங்க. அதனால தான் கட் பண்ணாங்க. என்னென்னமோ பேசிட்டாங்கல்ல. என்னது அட்லி இது பண்ணாத சட்னி விஜய் எது சொல்லிட்டாங்க. சட்னி அதெல்லாம் வந்துச்சு. அதை தவிர கொஞ்சம் ஸ்டாலினையும் ரொம்ப போட்டு கலாய்ச்சிட்டானுங்க நேத்திக்கு. ஆமா பொளத்து அதுல தான் ட்ரிகர் ஆயிட்டாங்க. இல்ல நிமிஷம் பேசினதுக்கே உங்க தலைவர் அது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரோவோக் ஆயிட்டானுங்க. அது இன்னொரு நியூஸ் சேனல்ல இந்த அனந்தஜீத்னு ஒருத்தர் உட்காந்துருக்கான், ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவன் பயங்கரமா பேசுவான். டிவிக்கு போட்டு வச்சு அந்த குண்டா இருப்பான். குண்டா இருப்பான் பயங்கரமா. ஓகே ஓகே. அவனை கேட்டான், நீங்க அது டிஎம்கேல வந்து சொன்னா அவங்கள அஃபிஷியலா அவங்க யார் இருக்காங்க அவங்க டிக்ளேர் பண்ணிட்டோம், அப்பதான் நான் பேசுவேன். அது எனக்கு கடுப்பாயிடுச்சு. இவன் மேல லெட்டர் பேட் எல்லாம் எடுத்து காமிச்சா பாருங்க. எங்க ஊர்லயே நிறைய பேர் பெரிய ஆளு பெருசுங்க எல்லாத்துக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணி எங்க அப்பா முத கொண்டு இப்படி யார் நீங்களா யாருக்கு நான் ஓட்டு போட்டீங்க? ஐயோ அப்பா நீங்க சொன்னாலதான்ப்பா போட்டேன். நிறைய பேருக்கு ஷாக். காலைல அந்த 11 மணிக்கெல்லாம் பார்த்த உடனே என்னது இது? தபால் ஓட்டுல இருந்து லீடிங். தபால் ஓட்டுல டிஎம்கே. நான் சரி ரைட்டு ஒரு 3-4 சீட்டு சொன்னாங்க. கேட்டா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வரட்டும், இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகட்டும் எல்லாமே தெரியட்டும். ஓப்பனிங் இருக்கலாம்னு குறை வேற. அவர் என்கிட்ட கேட்டாங்கல்ல, அவரால் முடியும் வேற ஹிட்டர் இருக்காங்க ப்ரோ. இல்ல ப்ரோ நானும் அடியில இருந்து கலப்புற போவே மாட்டேங்குது. அது சரியான ஷாட். இது இங்க நீங்க கேட்ச் ஆனீங்களே செம்ம ஷாட் இது. நான் அப்படியே பார்த்துட்டு இங்க தான் நீங்க இப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். இல்ல நம்ம போய் 2 பால் நம்ம கிட்ட இருக்க பால் வச்சு போட்டு பார்ப்போம். இல்லாட்டி இந்த அம்பையர் கொடுத்து கேட்போம் என்ன பால் வச்சிருக்கீங்க. டிகே அவுட் ஆனதுமே நல்ல ஷாட். 30 ஓவர் விளையாடுறாங்க. 40 ஓவர் விளையாடுறாங்க. ஏய் இப்படி வாலை. நாளைக்கு ஒயிட்ஸா கேமரா காமிச்சிட்டாங்க. என்ன அடிச்ச மாதிரி மன்னர் பரபரா. ஹலோ ஐ அம் ஓபனிங் பேட்ஸ்மேன். கேமரா காமிங்க. பேட்ட காமிங்க. எஸ் பேட்ட காமிட்டு போங்க. கரெக்ட்டா ஜெனி நல்லா போட்டு